மொழி இல்லாமல் மௌனமாகிறேன். நெஞ்சு குழி தாங்கல உன்னால தன்னால சொக்குறேன் சொக்குறேன் நான். வாளியில என்னது பூமாரி? மீன் நினைக்கிறேன் சந்தியா. மீன் வடை தான் அடிக்குது. மீன் தான். ஓ, இன்னைக்கு நம்ம வீட்டுல மீன் குழம்பா? எங்களுக்கா இல்ல உங்களுக்கா இது? அம்மா ராணி பெரியமாட்ட போய் குடிச்சிட்டு வா, உங்களுக்காக தான் இருக்கும் சந்தியா. பூமாரி இங்க வந்து உட்காரேன், நம்மளாம் சேர்ந்து ஒரு விஷயம் பேசுவோம். என்னது சந்தியா? பூமாரி, நானும் எங்க அக்கா ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் பூமாரி. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வாக்குல அந்த பேய் பங்களாவை போய் பார்த்துட்டு வருவோமா? பேய் பங்களாவா? எதை சொல்ற? காலையில தண்ணி பிடிக்கும் போது ஒரு வீடு பார்த்தோம்ல, அந்த வீடு ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு, நம்ம போகுமா? ஐயோ வேண்டாம் சந்தியா, அந்த வீட்டுக்குலாம் யாருமே போக மாட்டாங்க. எதுக்கு பயப்படுற பூமாரி? இந்த வீட்டுல என்னதான் இருக்குன்னு பாப்போமே. யாருமே போக மாட்டாங்கன்னா உள்ள வேற எதுவும் நடக்குதா என்ன ஏதுனே தெரியல. சும்மா போய் பார்ப்போம். பார்த்துட்டு அந்த வெளியே வேகமா வந்துடும். என்ன எங்க அம்மா எல்லாம் அங்க விட மாட்டாங்க. எங்க அம்மா எல்லாம் பார்த்தா ரொம்ப திட்டுவாங்க. போயிட்டு உடனே வந்துருவோம், 10 நிமிஷம் கூட இல்லை, சீக்கிரம் போயிட்டு அப்படியே வந்துடலாம். சரி, அப்ப நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நீங்க போன் அடிங்க, நான் வரேன். ஏய் பூமாரி, இதை யாரும் உங்க அம்மாட்டோட சொல்லிடுறத விளையாட்டு வாக்குல. எங்க அம்மாவுக்கும் நாங்க சொல்லல. நம்ம சும்மா போய் பார்த்துட்டு வர்றதுக்கு தான் போறோம். என்ன வேற ஒரு விஷயமும் கிடையாது. பெருசா நினைச்சு யாத்தையும் சொல்லிடாத என்ன. சரி சந்தியா, நான் கிளம்புறேன். என்னம்மா பூமாரி, வா வா உட்காரு. இல்ல ஆண்டி, நான் அப்பவே வந்துட்டேன். அம்மா சீக்கிரம் குடிச்சிட்டு வான்னு சொன்னாங்க, நான் கிளம்புறேன். ஏ அம்மா, என்னம்மா தந்து விட்டாங்க வாளியில? மீன் மாதிரி தான் இருக்கு பெரியம்மா. ஓ, மீனுக்கு வாங்கி தந்து விட்டாளா? காலையில பார்க்கும்போது அம்மாட்ட சொன்னேன், மத்தியானத்துக்கு மீன் எதுவும் வந்தா வாங்கிட்டு வை, அங்கே ஓடி வந்தா எனக்கு கேட்க மாட்டேங்குன்னு சொன்னேன். அதான் அம்மா வாங்கி வச்சிருப்பா போல இருக்கு. என்ன மீன் வாங்கினால தெரியலையே. கொண்டாமா வாளியே. நாங்க பெரியம்மா. பெரியம்மா, நான் கிளம்புறேன். சந்தியா சோனியா பாய். என்ன மீனுமா வாங்கிட்டு வரதுன்னா? என்ன மீன் வாங்கிட்டான்னு பாருங்க திறந்து. கவளை மீன். அதான் கவளை மீன் தான் வந்திருக்கும் போல இருக்கு. அவ கவளை மீன் தான் வாங்கியிருக்கா. நல்லா தான் இருக்கும் கவளை மீன் குழம்பு. ஐயோ, இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு ஒரு கட்டு கட்டிடணும். இந்த பாரம்மா, மீன் குழம்பு வைக்கிறது சரிதான். மீன் குழம்பு மஞ்சள் கலர்ல வைக்கக்கூடாது, ரெட் கலர்ல வைக்கணும். எப்போ பார்த்தாலும் மஞ்சள் கலரை வச்சுட்டு சாம்பார் மாதிரியே மீன் குழம்பு தெரியும். இன்னைக்கு ருசியா இருக்கணும், அது ரெட் கலர்ல இருக்கணும். ஏம்மா, உனக்கு ரெட் கலர்ல வேணும்னா கொஞ்சோண்டு கேசரி பொடியும் உன் குழம்பு உனக்கு தனியாக கோரி போட்டு தாரேன். ரெட் கலர்ல ஊற்றி நல்லா சாப்பிட்றியம்மா. அந்த ரெட் இல்லைம்மா குழம்பு. இந்த யூடியூப்ல எல்லாம் பாருங்களா, என்ன கலர்ல காமிக்காங்க? ரெட் கலர்ல சிகப்பு கலர்ல காமிக்காங்க. நீ வச்ச குழம்பு எப்போ பார்த்தாலும் மஞ்சள் கலர்லயே தான் தெரியுது. ஒரு நாளைக்கு ரெட் கலர்ல வைங்கம்மா, நான் ஊற்றி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏம்மா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான்மா செய்வேன். அப்படி உனக்கு ரெட் கலர்ல வேணா நீ வந்து செய், எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்ல ஐடியா. அந்த குழம்பு வைக்கிற வேலையை என் தலையில கட்டிடலான்னு வைக்கோ. நீங்க எந்த கலர்னாலும் வச்சு போடு, நான் சாப்பிட்றேன். அம்மா சோனி, குழம்புக்கு பச்சை மிளகா இல்லம்மா, அந்த கடை வர போயிட்டு வரியா? கொஞ்சம் பச்சை மிளகா ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாயா. என் சந்தியாவை போக சொல்ல வேண்டியதானே? கடைக்கு போறதோ தண்ணி எடுக்கிறது எதுனாலும் நான் தான் பண்ணணுமாங்கோ. என் சந்தியா வீட்டில் மகாராணியா அவ பாட்டு உட்காந்தே இருக்கா. அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்கிட்ட தான் சண்டைக்கு வருவா. ஒன்று சொன்னால் நீ செய்ய, இல்லை என்ன சொன்னால் நான் செய்கிறேன். பச்சை மிளகா மட்டும் தானம்மா, ஒரு எட்டில் போய் கடையில் போய் வாங்கிட்டு வரல. அந்த முக்கில் தான் இருக்குது கடை. நீ போய் வாங்கிட்டு வா, அதுக்குள்ள அம்மா குழம்பு கூட்டி போடுறேன் அடுப்பில். போர்டில் காசு இருக்குமா, எடுத்துட்டு போ. சரிம்மா, போயிட்டு வரேன். எனக்கு 5 ரூபா, 10 ரூபா எடுத்துட்டு போயிடுவேன். எனக்கு 5 ரூபா எடுத்துக்கிடுவேன். எனக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு வா சோனி. உனக்குலாம் எதுவும் வாங்க மாட்டேன், எனக்கு மட்டும் தான் வாங்குவேன். நான் தானே கடைக்கு போறேன், அதனால எனக்கு தான் 5 ரூபா கமிஷன். உனக்குலாம் எதுவும் கிடையாது என்ன? அம்மா, நான் டிவி பார்க்க போறேன்மா. சரிம்மா, நானும் போய் குழம்பு வைக்க போறேன். அம்மா, 5 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கிட்டு வரேன். நம்ம ஒரு 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு 2 ரூபாய் ஆட்டையை போட்டு நம்ம 7 ரூபாய்க்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போயிடலாமோ? இது நல்ல ஐடியாவா இருக்கே, அப்படியே செஞ்சிருவோம். என்னம்மா வேணும்? எனக்கு ஒரு 3 ரூபாய்க்கு பச்சை மிளகா கொடுங்க. என்னம்மா 3 ரூபாய்க்கு யாருமா பச்சை மிளகா தருவா? 3 ரூபாய்க்கு தர மாட்டீங்களாங்கோ? பச்சை மிளகா விலை கம்மி தானே, ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்களேன். ஊர்லம்மா நீ இருக்கா? ஒரு இட்லி விலையே 10 ரூபா, நீ என்ன 3 ரூபாய்க்கு பச்சை மிளகா கேட்டுட்டு இருக்க? ஐயோ, இவர் பேசுறத பார்த்தா 3 ரூபாய்க்கு தர மாட்டார் போல இருக்க. 3 ரூபாய்க்கு வாங்கினா தருவாரா தர மாட்டாருன்னு சொல்லி 5 ரூபாய்க்கு வாங்கிடுவோமோ? சரி, 5 ரூபாய்க்கு கொடுங்க. 5 ரூபாய்க்கு என்னம்மா பச்சை மிளகா தரது? இல்ல, எங்க அம்மா 3 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வரேன்.
நீங்க 3 ரூபாய்க்கு தர மாட்டீங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு கொடுங்கன்னு நானா தான் கேட்டு வாங்குறேன். 5 ரூபாய்க்கு எவ்வளவு வருமோ அதை கொடுங்க போதும் எங்களுக்கு. என்ன குடும்பம் இது? 5 ரூபா 2 ரூபாய்க்கே பச்சை மிளகாய் வாங்கி ஓட்டிடுவாங்க போலியே குடும்பத்தை. ஊர்ல நம்ம மளிகை கடை வைக்கிறது ரொம்ப கஷ்டம் போல. 1 ரூபாய்க்கு கொடு 2 ரூபாய்க்கு கொடுந்தா எல்லாம் வருதுங்க. இந்தாம்மா பச்சை மிளகாய். உங்களுக்கு 10 ரூபா இருக்கு. 5 ரூபா பச்சை மிளகாய், 5 ரூபாய்க்கு ஏதாச்சும் முட்டாய் இருந்தா கொடுங்க. நல்ல முட்டாய் எடுத்து தாங்க. இந்தாம்மா. கடைக்காரன் ஒரு 3 ரூபாய்க்கு தந்திருந்தா நமக்கு 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும். 7 ரூபாய்க்கு முட்டாய் வாங்கி தின்னுட்டே போகலாம். அந்த கடைக்காரர் உசராவி அம்மா சொன்ன வழியே தான் வந்திருக்காரு. போச்சா நமக்கு இன்னைக்கு லாபம். சரி போகுது. ஏ சோனியா கொஞ்சம் நில்லுங்க. எவன்டா அது? என்ன கூப்பிடுறது? யாரை கூப்பிடுறீங்க பிரதர்? என்னையா? என் பேரு சஞ்சய். நீங்க என்ன பேர் சொல்லியே கூப்பிடலாம். நீ உங்க பேர் ஏதாச்சும் எடுத்துட்டு போட்டோம். இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். இந்த பையனை பார்த்தா நம்ம சந்தியாவுக்கு பார்த்த பையன். அந்த பையன் மாதிரியே இருக்கானே. அந்த பையன் மாதிரி தான் இருக்கான். ஏன் நம்மகிட்ட பேசுற ஒருவேளை சந்தியாட்ட எதுவும் சொல்லுவானோ நம்ம கிட்ட பேசி? என்ன ப்ரோ என்ன பேசணும்? சீக்கிரம் சொல்லுங்க. உங்களை நான் சந்திக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் உங்களை பார்க்க முடிஞ்சிச்சு. இப்படி வழியிலெல்லாம் மறைச்சு பேசக்கூடாது. நீங்க வேற யார்ட்டையும் பேசணும்னு சொல்லி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் வேற அது வேற. நான் கிளம்புறேன். நான் சரியா தான் கூப்பிட்டுருக்கேன். நான் உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சேன். இவன் ஏன் நம்மளை பார்க்கணும்னு கூப்பிட்டு இருக்கான்? இவன் ஆள் தெரியாம அக்கா என்ன நினைச்சுக்கிட்டான்னு ஒருவேளை தப்பா? சரி எதுனால என்ன சொல்லிட்டு போவோம். இந்த பாருங்க ப்ரோ, எதுனால இப்படி வழியிலெல்லாம் வந்து பேசக்கூடாது. எதுனாலுமே என்ன ஓகேவா? நான் கிளம்புறேன். சோனி நில்லு. வாவ் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. பேய் படத்துல வர பங்களா மாதிரியே இருக்கு. உள்ள போகவே கால் கையெல்லாம் நடுங்குது. குமாரி எப்படி உள்ள போறதுனே தெரியல. எனக்கு பயமா இருக்கே. நீங்க தானே உள்ள போலான்னு கூப்பிட்டீங்க. இப்போ உனக்கே பயமா? சோனி பயப்படாத, உனக்கு அக்கா இருக்கேன். அக்கா இருப்பா சந்தியா. ஆனா தங்கச்சி இருக்க மாட்டா போல இருக்க. நீ தங்கச்சி இல்லாம தான் வெளியே போவா போல இருக்கு. இந்த பேய் பங்களாவை கூப்பிட்டு வந்து உள்ள போவோம்பா. வெளியே நீ இப்படி பயந்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு த்ரில் அனுபவம். வாங்க போலாம். இந்த சந்தியா பீச் பார்க்குக்கு கூப்பிட்டு வந்த போது இவ்வளோ தைரியமா சொல்றா. அவளுக்கு பயம் இல்லையா சோனி? ஏ குமாரி, அவளுக்குள்ள குழந்தை நடுங்கி போய் தான் உட்காந்து நிற்பா. ஆனால் வெளியே ஃபில்டர் பண்ணுறதே அவளுக்கு இதே வேலை தான். பாரு நம்ம உள்ளே போய் நம்ம 2 பேரும் தனியாக போயிடும். அவளை ஒத்தையில விடுவோம். அவளுக்கு ஈரோக்குள்ள நடுங்கிறோம் பாரு. குமாரி கதவு அதான் சாத்திட்டு குமாரி. எனக்கு பயமா இருக்கா? இந்த கண்டினியூ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் போடுறோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.